ஒரு நல்ல குருநாதன் எப்படி இருக்கணும்? அவன் முதல்ல துக்கம் இல்லாமல் ஆனந்தமா இருக்கணும். அதனாலதான் நம்முடைய பெருமானுக்கு பேரு ஆனந்த நடராஜமூர்த்தின்னு பேரு. நமக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னால் எங்க போகணும்? எங்க ஆனந்தம் இருக்கிறதோ அங்க போகணும். துக்கம் இருக்கிறதுக்காக போவாங்க யாராவது? மகிழ்ச்சியா இருக்கணும்னு எங்கேயா துக்கம் இருக்கிறத போவாங்க? இல்ல. எங்க ஆனந்தம் இருக்கிறதோ, எங்க மகிழ்ச்சி இருக்கிறதோ அங்கதானே போவார்கள். அதைத்தான் சொல்லுகிறார், முதலாய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும், எவனா இருந்தாலும் சரி, யாவராயினும் அன்பரன்றி அறிவொன்னா மலர்ச்சோதியார். சிவனடியார்களை தவிர, உண்மையான மெய்யன்பர்களை தவிர அவன் திருவடியை அணுகவே முடியாது, அவன் திருவடியை பக்கத்தில் போகவே முடியாது. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சிவனடியாராக வாழுங்கள். பெரிய பதவி வேணும், பட்டம் வேணும், காசு வேணும், பணம் வேணும், அதெல்லாம் அப்புறம். முதல்ல நல்ல அடியாரா வாழ கத்துக்கொள்ளுங்கள். நல்ல அடியாரா இருக்கணும். நல்ல அடியாரா இருந்தா என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். நல்ல அடியாரா இருந்தா